ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட தனிமையில் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக தான் வந்தேன். என்னதான் நீ பலமுள்ள தைரியமுள்ள ஆள் போல வெளியே தெரிஞ்சாலும், அப்படி வெளியே காட்டிக்கிட்டாலும், உன் மனசுக்குள்ளே இருக்கிற பலவீனமும், நீ யோசிக்கிற குழப்பமும், நீ எதிர்பார்க்கிற அன்பும் ஆதரவும் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கான அன்பையும் ஆதரவையும் தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே இருக்க குழப்பத்தையும் பலவீனத்தையும் நீதானே போக்க வேண்டும். அது போகணும்னா முதல்ல நீ தைரியமாக இரு. பயமும் தயக்கமும் உனக்குள்ளே இருந்ததுன்னா மறுபடியும் மறுபடியும் தோல்வியாக வரும். நீ தோல்விக்கிட்ட தோற்று போகக்கூடாது. தோல்வியவே தாண்டி ஜெயிச்சு வெற்றி பெறணும்னா உன் மனசுக்குள்ள கண்டதையும் யோசித்து பயப்படுறதையும், யோசித்து கவலைப்பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கிறதையும் முதல்ல தூக்கி போடு. எதை செய்கிறதா இருந்தாலும் தைரியமாக செய். யார்கிட்டையாவது எதையாவது பேசணும்னு இருந்தாலும், எதற்காவது ஏதாவது முடிவு எடுக்கணும்னு இருந்தாலும் அதை பயமில்லாமல் தைரியமாக துணிவாக எடுக்கப்பார் என் செல்லமே. எப்போவுமே எல்லாருக்குமே நல்லவனா இருக்கலாம் நீ நினச்சினா நீ நடிக்கிறன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக பாசமாக கனிவோடு நடந்துக்கிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலையெல்லாம் உன்னை வாங்கிக்கிட்டு உன்னை அடிமையாக்க நினைப்பார்கள். ரொம்ப பொறுமையோடு நீ இருந்தாலும் அவன் பைத்தியம் சும்மாவே எல்லாத்துக்கும் பொறுத்து போவான்னு அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைப்பாங்க. வெளிப்படையாக மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தினாலும் பல பேர் உன்னை வெறுக்க தொடங்கிடுவாங்க. உண்மை பேசணும், வெளிப்படையாக யதார்த்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயமாக மாறிடுச்சு. உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வெளியே சொல்லவும் வேணாம், பேசவும் வேணாம். எதையும் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு யோசித்து பேசப்பார் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே நம்பிடாத. ஏன்னா இங்கே ஏமாத்துறதுக்கு பல பேர் இருக்காங்க. நீ தான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபத்தை காட்டுவதை போல இருந்து கொள்ள வேண்டும். சும்மாவே யார் உன்னை திட்டினாலும் கோபப்பட்டாலும் அல்லது குறை சொன்னாலும் சரி சரின்னு சிரிச்ச முகத்தோடையே இருந்தீனா உன்னை கோமாளியாக்காமல் விட மாட்டாங்க. அதனால தான் எந்த இடத்துல சரின்னு ஏற்றுக்கணுமோ அங்கே ஏற்றுக்கோ. முடியாது மாட்டேன்னு சொல்ல வேண்டிய இடங்கள்லையும் அதை சொல்லிவிடு என் செல்லவே. எல்லார் வாழ்க்கைக்குமே நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆலமரத்தின் வேர் போல இருக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கையில் உதிரக்கூடிய இலை போல உனக்கு பிடிக்காதவர்களை விட்டு உதிர்ந்து போய்த்தான் ஆகணும். இலைகள் வெட்டப்பட்டாலும் மறுபடியும் வளர்ந்து வருவது போல உன்னை சுற்றி யார் போனாலும் வந்தாலும் நான் நிச்சயமாக வளர்த்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறியோ, உன்னை கூட நீ பெருசாக யோசிக்காம ஏன் பிள்ளைக, ஏன் குடும்பம், ஏன் சொந்தம்னு யாருக்காக எல்லாத்தையும் இழந்து தியாகம் செஞ்சு பார்த்து பார்த்து கவனிச்சியோ, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உன்னை ஒரு ஆளாக ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னும் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்குன்றது கூட அவங்க யோசிக்காத அளவுக்கு சுயநலமாக மாறக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக வரும். அவங்க வாழ்க்கையில் உனக்காக எதையுமே தியாகம் செய்யவோ சின்ன சந்தோஷத்தை விட்டுத்தரவோ கூட மாட்டாங்க. எப்போவுமே நான் என் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேனோ அதே அளவுக்கு அவர்களும் என் மேலே திரும்ப அன்பாக பாசமாக ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படாதே என் செல்லமே. சொந்த பந்தங்களும் சரி, கூட பிறந்தவங்களை நீ வளர்த்து ஆளாக்குனாலும் சரி, உன் பிள்ளைங்களையே கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் சரி, செய்கிறது மட்டும்தான் உன் கடமை. திரும்ப அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. அவர்களாக புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பையும் அக்கறையையும் நீ பட்ட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்த்துக்கணுமே தவிர உன்னால் அதை கொண்டு வர முடியாது. அவர்கள் மனதில் அன்பை ஊற்றி வளர்க்கக்கூடிய ஆளாக நீ இரு. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லு. கஷ்டம்னா என்னன்னு சொல்லு.
நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பட்ட துயரத்தையும் நீ உன் வாழ்க்கையில சந்திச்ச அனுபவங்களையும் கீழே விழுந்து எழுந்ததையும் வெற்றி தோல்விகளையும் எல்லாத்தையுமே சரியான முறையில் நேர்மறையாக சொல்லிவிடு. அதை விட்டுட்டு எதிர்மறையா எல்லாரும் கெட்டவங்க, எல்லாருக்கும் நான் எதிரி, எல்லாரும் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு யதார்த்தங்களை எதிர்மறையாக மட்டுமே சொல்லாத. நல்லதையும் சொல்லு. எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சொல்லு, கெட்ட விஷயங்களையும் சொல்லு. எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்கும் போது அன்பும் பாசமும் அக்கறையும் உன்னை பார்த்துக்கணுங்கிற அந்த பொறுப்பும் பொறுமையும் கூட வந்துவிடும் என் செல்லமே. உனக்கு ஏதாவது துன்பமோ சோகமோ இருந்தா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து மனசை விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குறேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ வருந்த வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டினா நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம். நீ போகிற பாதையில் வரக்கூடிய தடைகளை உடைத்தெறிய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லா இன்னல்களும் தீர்ந்து போய் நீ இன்பங்களை அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. இது எல்லாமே நிச்சயமாக நடக்க தான் போகுது. அதற்கு முன்பாக உனக்கு சில பக்குவங்களை கொடுப்பதற்காக தான் இப்போ எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கவலைப்படவோ கோபப்படவோ கூடாது. ஏன்னா நீ என்னவெல்லாம் கற்றுக்கணும்னு எழுதியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நீ கற்றுக்கிற, அனுபவிக்கிற, கஷ்டப்படுற. இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கான படிப்பினைகள் தான். நீ படிக்க வேண்டிய பாடத்தை இப்போ வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இதன் மூலமாக உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் தெளிவு வரும். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி காலம் மாறும், காட்சிகள் மாறும், உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறிவிடுமேன் செல்லமே. இப்போதைக்கு உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து சரியான நேரத்தில் நிச்சயமாக செஞ்சு தருவேன். நீ என் மேலே வச்சிருக்கிற அளவற்ற பக்தியும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்ச உன்னுடைய பிரார்த்தனையும் நல்லதையே நடத்தி கொடுக்கும். நீ இனிமே புதுசாக முயற்சிகள் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறப்பாரு. எல்லா வகையிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீ காத்திருந்ததற்கான பலனையும் நான் உனக்கு தருவேன் என் செல்லமே. நீ போகிற பாதையில் பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, சின்ன தடைகள் இருந்தாலும் சரி, அதை தகர்த்துட்டு தள்ளி விட்டுட்டு தான் போகணும்னு இல்லை. அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் ஓரமாக ஒதுங்கி போகிறேன்னு நீ தவிர்த்து விட்டும் போகலாம் தானே. எறும்புகள் எப்படி பாதையில் ஏதாவது தடையை வச்சா வளைஞ்சு நெளிஞ்சு போகுதோ அதே போல் நீயும் அனுசரித்து கடந்து போகக்கூடிய யோசனையோட மட்டுமே இரு. பிரச்சனை வந்துருச்சேன்னு தேங்கி நிற்காத, தயங்கி நிற்காத, கலங்கி நிற்காத, பயப்பட்டு நிற்காதே. வளைந்து நெளிந்து போய் உன்னுடைய காரியத்தை முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இரு. எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம்தான். நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்குறேன். வீண் கவலை வேண்டாம் என் செல்லமே. என் அருளால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நல்லா வாழப்போற. உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உன்னை ராஜாத்தி ராஜா போல, ராணிக்கு ராணி போல ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சாதிக்கிறதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் நல்லா வாழ்கிறதுக்காகவும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அந்த வெற்றி நாள் வந்துவிடும். அதுவும் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோ. உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடுவதற்கு தேவையான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது. முயற்சிக்கான பலனையும் நீ சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என் தங்கமே. அடுத்தவங்க எப்போவுமே இன்னொருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து எதையாவது கற்பனையாக சொல்லிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி உன்மேல் சுமத்தப்பட்ட பழிகளுக்கும் குறைகளுக்கும் களங்கங்களுக்கும் கற்பனைகளுக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை.
ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிஞ்சிட போகுது. யார் என்ன சொன்னாலும் என்னை பற்றி எனக்கு தெரியும்னு தைரியமாக இரு. உன் மனசில் நீ காலையில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. அப்படி உன் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் அந்த விஷயம் இப்போது சரியாக போகுது. இது புரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நானே உனக்காக உன்னை தேடி வந்து விட்டேனேன் செல்லவே.